ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஒரு பூவு, தக்காளி 2, வரமிளகா, சுகர். இது சுடு தண்ணியில் வேக வச்சு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. சோயா சாஸ், பெரிய வெங்காயம் 3, கருவேப்பிலை, முட்டை 2, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு கொஞ்சம். செய்முறைக்கு போகலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டு போட்டுங்க. அதிலே கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. போட்டோம்னா வெங்காயம் வெட்டி வச்சுட்ட பொடி பொடியாக அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்குங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. தக்காளி, வரமிளகா சுடு தண்ணி போட்டு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கு. அதுலேயும் சுகர் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்குங்க. அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே இது கூடயே 2 முட்டை சேர்த்துக்குங்க. இது கூடவே காலிஃப்ளவரும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க.